என்னை விட்டுச் செல்லாதே என் அன்பே. ஆசையும் தயக்கமும். அந்த இரவு வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. மதுவும் மதியும் வீட்டு அறையில் இருந்தனர். வளைகாப்புக்குப் பிறகு மது இன்னும் அழகாக மாறியிருந்தாள். அவளது முகத்தில் கர்வத்தின் பொலிவு தெரிந்தது. வயிற்றில் குழந்தையின் அசைவு அவ்வப்போது தெளிவாகத் தெரிந்தது. மதி அவளை பார்த்து கொண்டே இருந்தான். என்னங்க, ஏன் அப்படி பார்க்குறீங்க? மது சிரித்தபடி கேட்டாள். உன்னை பார்க்க கூடாதா? அப்படி இல்லை. மதி அவள் அருகில் வந்து அமர்ந்தான். அவளது கையை மெதுவாக பிடித்தான். அவன் மனதில் பல நாட்களாக இருந்த ஒரு ஆசை என்று மீண்டும் தலை தூக்கியது. மனைவியாக அவளிடம் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அதே நேரத்தில் அவனுக்குள் ஒரு பயமும் இருந்தது. மது இப்போது கர்ப்பமாக இருக்கிறாள். அவளுக்கும் குழந்தைக்கும் ஏதாவது ஆகிவிட்டால் அந்த எண்ணமே அவனை தடுத்தது. மது அவனது முகத்தை பார்த்த உடனே அவன் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை ஓரளவு புரிந்து கொண்டாள். மதி, எதையோ சொல்ல நினைக்கிறீங்க, சொல்லுங்க. மதி சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். மது, எனக்கு உன்னிடம் ஒரு ஆசை இருக்கு. ஆனால் அவன் தயங்கினான். ஆனால் என்ன? நீ இப்போ இருக்கும் நிலைமையை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. உனக்கும் குழந்தைக்கும் எந்த சிரமமும் வரக்கூடாது. மதுவின் கண்களில் அன்பு வளர்ந்தது. அவள் அவனது கையை இறுக்கமாக பிடித்தாள். என்னிடம் உங்களுக்கு ஆசை இருப்பது எனக்கு புரிகிறது. ஆனால் பயப்படாதீங்க, நம்ம குழந்தையும் பாதுகாப்பு. அத்தியாயம். மருத்துவரின் தெளிவான பதில். மது தயக்கத்துடன் மருத்துவரை பார்த்தாள். டாக்டர், மதுவிற்கு 6வது மாதம். நாங்கள் இருவரும் கொஞ்சம் பயமாக இருக்கிறது. இந்த நிலையில் கணவன் மனைவியாக உடல் நெருக்கமாக இருக்கலாமா? மருத்துவர் புன்னகைத்தார். மது, உங்கள் பரிசோதனை முடிவுகள் நன்றாக இருந்தால், கர்ப்பத்தில் எந்த சிக்கலும் இல்லை என்றால், பொதுவாக கணவன் மனைவி உடல் நெருக்கம் வைத்துக் கொள்வது பாதுகாப்பாக இருக்கலாம். மதி கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் சில விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வலி, இரத்தப்போக்கு, நீர்க்கசிவு, கர்ப்பப்பை வாயில் பிரச்சனை அல்லது மருத்துவர் தவிர்க்க சொன்ன நிலை இருந்தால் உடல் நெருக்கத்தை தவிர்க்க வேண்டும். மது மெதுவாக கேட்டாள். அப்படி என்றால் நாங்கள் கவனமாக இருந்தால்? முக்கியமாக மதுவுக்கு எந்த அசௌகரியமும் இருக்கக்கூடாது. அவளுடைய வசதிதான் முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும். அவசரப்படாமல் ஒருவருக்கொருவர் புரிந்துகொண்டு இருக்க வேண்டும். மதி உடனே மதுவை பார்த்தான். அவளுக்கு சிரமம் என்றால் நான் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன் டாக்டர். மது சிரித்தார். அதுதான் நல்ல கணவனுக்கு அடையாளம். உடல் நெருக்கம் என்பது அன்பின் ஒரு பகுதி மட்டுமே. பாதுகாப்பும் பரஸ்பர சம்மதமும் அதைவிட முக்கியம். மருத்துவரின் வார்த்தைகளை கேட்டதும் மதுவின் மனதில் இருந்த பயம் கொஞ்சம் குறைந்தது. மதி அவளது கையை பிடித்தான். இப்போ புரியுதா? நமக்கு அவசரம் இல்லை, நீ வசதியாக இருந்தால் மட்டும். மது அவனை பார்த்து மெதுவாக சிரித்தாள். என்னை இவ்வளவு புரிந்து கொள்ளும் உங்களிடம் எனக்கு பயமே இல்லை. அந்த மாலை இருவருக்குள்ளும் இருந்த தயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தது. அவர்களின் நெருக்கம் அவசரமான ஆசையாக இல்லாமல் அன்பும் நம்பிக்கையும் கலந்த மென்மையான தருணமாக மாறியது. மருத்துவரின் வார்த்தைகள் மதுவின் மனதில் இருந்த பயத்தை கொஞ்சம் குறைத்திருந்தன. மதி அவளிடம் எந்த அவசரமும் காட்டாமல் வழக்கம் போல அவள் அருகில் அமர்ந்திருந்தான். மது, இப்போவும் பயமாக இருக்கா? மது அவளை பார்த்து மெதுவாக தலையசைத்தாள். இல்லை, நீங்க என்னுடன் இருக்கும்போது எனக்கு எதுவும் பயமில்லை. மதி அவளது கையை பற்றி கொண்டான். நீ வசதியாக இருந்தால் மட்டும் நான் உன்னிடம் நெருக்கமாக இருப்பேன். உனக்கு எப்போதாவது சங்கடமாக இருந்தால் உடனே சொல்லணும். மது அவனது தோளில் சாய்ந்தாள். என்னை இவ்வளவு கவனமாக நேசிக்கிற உங்களை எப்படி மறுப்பேன்? அவளது வார்த்தைகளில் இருந்த காதலை கேட்டதும் மதியின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அவன் அவளது நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டான். பிறகு அவளது தலைமுடியில் கோதியபடி, நீ எனக்கு மனைவியாக கிடைத்தது என் வாழ்க்கையோட பெரிய வரம் என்றான். மது அவனை பார்த்தாள். அப்படின்னா நான் மட்டும் உங்களுக்கு வரமா? இல்லை, வேற. நீ என் காதல், என் குடும்பம், நம்ம குழந்தையின் அம்மா. மது கண்களை மூடி அவனது மார்பில் சாய்ந்தாள். அவனது கரங்கள் அவளை மெதுவாக அணைத்துக் கொண்டன. அந்த அணைப்பில் எந்த அவசரமும் இல்லை. நீண்ட நாட்களாக மனதில் தேங்கியிருந்த காதல் மட்டும் இருந்தது. மதி அவளது நெற்றியில் இன்னொரு முத்தம் பதித்தான். மது வெட்கத்துடன் அவனது மார்பில் முகத்தை மறைத்துக் கொண்டாள். என்ன மது, ஒண்ணுமில்லை, வெட்கப்படுறியா? இத்தனை நாளும் என்னை தைரியமாக பேச வைப்பவள் நீ. இப்போ மட்டும் ஏன் இவ்வளவு வெட்கப்படுற? மது சிரித்தாள். ஏன்னா இன்று உங்க பார்வையே வேற மாதிரி இருக்கு. மதி அவளது முகத்தை மெதுவாக தூக்கி பார்த்தான். அது காதல் பார்வை. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தனர்.
அந்த இரவு அவர்களின் நெருக்கம், அன்பு, நம்பிக்கை, சம்மதம் மற்றும் மென்மையான காதல் நிறைந்ததாக இருந்தது. மீதமிருந்த இரவை அவர்கள் வார்த்தைகளால் அல்ல, ஒருவரின் அருகாமையை ஒருவர் உணர்ந்தபடி கழித்தனர். காலை விழித்தபோது மதியின் தோளில் சாய்ந்தபடி இருந்தாள். மதி அவளைப் பார்த்து சிரித்தான். குட் மார்னிங் என் பொண்டாட்டி. மது கண்களை திறந்தது. குட் மார்னிங் என் தங்கம் என்றாள். அந்த 2 வார்த்தைகளிலேயே அவர்களின் முழு காதலும் இருந்தது. அந்த வீட்டின் முன்பு இருந்த பரபரப்பு கொஞ்சம் குறைந்திருந்தாலும் மதுவைச் சுற்றியிருந்த அன்பு மட்டும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. மதுவை ஒரு நொடி கூட தனியாக விடாமல் பார்த்து கொண்டான். அவள் நடக்கும்போது அவளுடன் நடந்தான். அவள் அமரும்போது அருகில் அமர்ந்தான். அவள் சாப்பிடும் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் சாப்பிடு என்று அன்பாக வற்புறுத்தினான். மதுவோ அவனை பார்த்து சிரித்தாள். மதி, நான் குழந்தை இல்லையே, நீ இவ்வளவு கவனிக்கிறீங்களே. நீ குழந்தை இல்லைன்னு எனக்கு தெரியும். அவன் அவளது வயிற்றை பார்த்தபடி மெதுவாக சிரித்தான். ஆனால் உனக்குள்ள இருக்கிற குழந்தைகள் என்னோட குழந்தைகள். அதனால் உன்னையும் குழந்தையும் சேர்த்துதான் கவனிப்பேன். மதுவின் கண்களில் அன்பு மின்னியது. என்னங்க இப்படி பேசினா நான் என்ன சொல்ல? ஒன்னும் சொல்ல வேண்டாம். சும்மா என் பக்கத்தில் இரு. அவன் அவளது கையை பிடித்துக் கொண்டான். வளையலுக்குப் பிறகு மதுவினோட எடை கூடிக்கொண்டே இருந்தது. வயிறும் நாளுக்கு நாள் அழகாக பெரிதாக தெரிய ஆரம்பித்தது. அவள் கண்ணாடி முன்னாடி நின்று தன்னையே பார்த்து கொண்டிருந்தாள். மதி, நான் ரொம்ப குண்டாயிட்டேனா? அவளது குரலில் சிறிய தயக்கம். மதி பின்னால் வந்து அவள் அருகில் நின்றான். குண்டா? ஆமா, எனக்கு அப்படி தெரியலையே. பொய் சொல்லாதீங்க. நான் எப்போ உன்கிட்ட பொய் சொன்னேன்? அவன் அவளது வயிற்றின் மீது மெதுவாக கை வைத்தான். இது குண்டு இல்ல, நம் காதலோட அழகான அடையாளம். மதுவின் முகம் சிவந்தது. அதுவும் இந்த வயிற்றுக்குள்ள 2 பேரோட அசைவு இருக்கே. 2 பேரா? மதி சிரித்தான். நம்ம குழந்தைகள் மட்டுமில்லை, நம்ம காதலும் வளர்ந்து கொண்டிருக்குது. மதுவால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அந்த நாட்களில் குழந்தையின் அசைவுகள் மதுவுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பித்திருந்தது. சில நேரங்களில் அவள் திடீரென்று வயிற்றை பிடித்துக் கொள்வாள். மதி அவனும் அவளருகில் ஓடி வருவான். என்ன சொன்னேன்ல, குழந்தை அசைகிறது. அவள் அவனது கையை பிடித்து வயிற்றில் மீது வைத்தாள். சில நொடிகள் அமைதி. பிறகு சிறிய அசைவு. மதியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. மீண்டும் ஒரு சிறிய அசைவு. மதியின் முகத்தில் குழந்தைத்தனமான மகிழ்ச்சி. நம்ம குழந்தை என்னை தொட்ட மாதிரி இருக்கு. அது உங்களைத்தான் தேடுது போல. அப்படியா? அவன் வயிற்றுக்கு அருகில் குனிந்து, அப்பா இங்கே இருக்கேன், சீக்கிரம் வெளியே வந்து என்னை பார்க்கணும், சரியா என்று மதுவாக பேசினான். மதுவின் கண்கள் கலங்கின. மதி, என்ன நீங்க இவ்வளவு நல்லாவா அப்பாவா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அவன் அவளை பார்த்து, அப்பாவா இருப்பது மட்டுமில்ல, உனக்கு நல்ல கணவனாகவும் இருக்கணும். இரவு நேரங்களில் இருவருக்கும் தனியாக பேசும் நேரம் கிடைத்தது. வீட்டில் எல்லோரும் தூங்கிய பிறகு மதி மற்றும் மதுவின் அருகில் அமர்ந்திருப்பேன். அவள் அவனது தோளில் சாய்ந்து கொள்வாள். மதியும், நம்ம வாழ்க்கை இப்படி மாறிடும்னு நான் நினைக்கவே இல்லை. எப்படி? ஒரு காலத்தில் நாங்க 2 பேரும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்காம எவ்வளவோ சண்டை போட்டோம். மதி சிரித்தான். அதை இப்போ நினைவுபடுத்த வேண்டுமா? வேண்டும். ஏன்? அதுக்கு பிறகு கிடைத்த இந்த அன்பு இன்னும் அழகா தெரியுது. மதி அவளது நெற்றியில் முத்தமிட்டான். நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இனிமே உன்னை நான் விட்டுச் செல்ல மாட்டேன். மதுவின் கண்களில் கண்ணீர். வாக்குறுதியா? வாக்குறுதி. அவன் அவளது இடையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். அந்த இரவு தூங்கச் செல்லும் முன் மது மீண்டும் வயிற்றை பார்த்தாள். மதி, என்ன நம்ம குழந்தை ஆணா பெண்ணா இருக்குமா? ஆணா பெண்ணா? என்னவா இருக்கும்? எதுவாக இருந்தாலும் தனக்கு சந்தோஷம். பெண் குழந்தைனா உன்னை போல இருந்தா இன்னும் சந்தோஷம். ஆண் குழந்தைனா என்னை போல இருக்கக்கூடாது. மதி சிரித்தாள். ஏன் உன்னை போல பிடிவாதமாக இருக்கட்டும். அப்படியா? ஆமா, அப்போதான் என்னை சேர்ந்து எல்லாரும் ஆட்டி படைக்கலாம். இருவரும் சிரித்தனர். அந்த சிரிப்புக்கு நடுவே மதுவின் வயிற்றுக்குள் குழந்தை மீண்டும் மெதுவாக அசைந்தது. மதி உடனே அவளது வயிற்றில் கையை வைத்தான். பார்த்தியா, நம்ம பேச்சு கேட்டு சிரிக்குது. மதுவின் முகத்தில் நிறைந்திருந்தது அன்பு,